என்னுடைய வணக்கம். இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழ்ல பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் பர்சனலா எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாயகன்ல தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல்ல அறிமுகமாகிறேன். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 38 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல, மரபுக்காக சொல்லல, தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது. ஏன்னா மணி சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால. அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட் ஃபில்மா இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் they wanted to match நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம். அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம். பல பரிமாணங்கள், அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது 2 ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு. ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு. போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டைரக்டர் கிடையாது, அவங்களுக்கு போட்டி அவங்களே. ஏன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. அதை விட பெருசாக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நாங்க எல்லாருமே பாராவற்றம் இல்லாமல் நாங்க எல்லா நடிகர்களும், முக்கியமாக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களும் நாங்க இதுல வந்து ஒரு ஷூட்டிங் போற மாதிரியே எங்களுக்கு தெரியல. there was one warmness, there was one ஒரு பெரிய ஸ்டார், பெரிய டைரக்டர் ஒரு தோரணையே இல்லை. அப்பதான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு எந்த ஒரு ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்க ஒர்க் பண்ணோம். அது சின்ன நடிகராக இருக்கட்டும், பெரிய நடிகராக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், பக்ஸா இருக்கட்டும். So we had a wonderful time. It was a learning process. So உங்களை கூடவே நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்டு நான் பல படங்கள் நடிச்சாச்சு, 700 படங்கள் நடிச்சாச்சு. நான் இப்போதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன், என்னடா இது ஊருக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு. So I am enjoying the feeling. I think you will all enjoy this film, and definitely it's going to be a film which will bring pride to Indian cinema.